என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி நடுவில் அப்பப்போ கொஞ்சம் சிறகடி காசு நம்ம பொறுமையை சோதிச்சாலும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஓடுற சீரியல்களுக்கு இந்த சீரியல் பரவாயில்லங்கிற மாதிரி தான் பல சமயங்களில் விஷயங்களும் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோட்லலாம் வந்து சிம்பிளாக சில விஷயங்கள் தான். ஒரு பக்கம் வந்து இப்போ எப்படியோ ரோகிணி ஒரு பணத்தை புரட்டி அந்த முருகன் கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு போய் அந்த நகையை வாங்கிட்டாங்க. திருட்டு நகைன்னு தெரியாமல் அதை விஜயா கழுத்தில் மாட்டி விஜயா கம்பி எண்ணெய் போகிறது உறுதி. விஜயா வந்து இவ தான் வேணுனே பண்ணிட்டா அப்படின்னு கத்தவும் போகிறாங்க. இல்லை ஏற்கனவே விஜயா ஒருவேளை அந்த சாவி எடுத்து போய் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து இவர் சொன்னார்ல, முத்து சொன்னார்ல, அதையும் வந்து நம்மளை கொண்டு நம்பி இது அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் ரோகிணி அப்படிங்கிற அளவுக்கு கோபமாக இருக்கிறது விஜயாவும் தான். ஸோ அந்த மனமாற்றம் ஒரு பக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து ஸ்ருதி ஏன் தான் அந்த தேவையில்லாத வேலைலாம் செய்கிறாங்கன்னு தெரியல. டபக்குன்னு கோவப்பட்டு அந்த வேலையை விட்டு வந்துடலாங்கிற மாதிரி வந்து அவங்க வேலையை விட்டு வந்துட்டாங்க. எதுக்குன்னா வந்து என்னால் தான் இந்த அவன் ஒருத்தனால தான் அந்த ஹோட்டல் பெருசாச்சு அப்படின்னு சொன்னது நீத்துக்கு ஒத்து வரல. ரவி ஒருத்தர் மட்டும் இல்லை, நானும் வந்து நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணியிருக்கேன்னு அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா விவகாரங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முத்துவுக்கு நிறையவே சந்தேகம் ரோகிணி மேலே வருதுங்கிறது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்க ட்ராக்கு, அந்த ட்ராக், இந்த ட்ராக்னு பல ட்ராக்கள் வரப்போது. நீங்கள் எதை அதிகமாக எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள்.